வணக்கம் அதித்தி ஹியர். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் vlog தாங்க பார்க்க போறோம். கோயம்புத்தூர் புக் ஃபேர்ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தேன், எப்படி போனேன், என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து அங்கேயே நடந்தது கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து நான் பேசிக்கலி ஃப்ரம் மதுரை. நான் வந்து மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு விசிட் பண்ணதுக்கான காரணம் வந்து இந்த புக் ஃபேர் மட்டும் தான். ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மதுரை புக் ஃபேர் வந்து வருஷம் வருஷம் போயிருவேன். அதை தாண்டி வந்து நான் இது வரைக்கும் எந்த புக் ஃபேர்ஸுமே வந்து விசிட் பண்ணது கிடையாது. ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வந்து மதுரையில இருந்து பஸ்ல தான் போனேன். பஸ் வந்து ஆரப்பாளையத்துல போய் ஏறினேன். ஸோ வீட்ல இருந்து ஒரு ஒரு 5:00 கிட்ட மார்னிங் அதிகாலை 5 மணிக்கே நான் கிளம்பி 5 மணிக்கு கிளம்பிட்டு ஒரு 5:30 மணி பஸ் ஏறி இருப்பேன் நானு. ஸோ பஸ் வந்து பயங்கர ஸ்பீடுங்க. கரெக்ட்டா இருந்தது. அந்த 4 1/2 ஹவர்ஸ் ஆகும் எக்ஸாக்ட்டா. லைக் எனிவேர் பிட்வீன் 4 1/2 டூ 5:45 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். அந்த டிராஃபிக்லாம் இருக்கிறதுனால. இப்பதான் இந்த ரோடெல்லாம் தூண்டி போட்டு ஒரு மாரி ஒத்தடி பாதை மாரி மாத்தி வச்சிருக்காங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ டிராஃபிக் கூட ஆகலாம். பட் எனக்கு வந்து போறப்பயும் சரி, வர்றப்பயும் சரி எக்ஸாக்ட்டா 4 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. 10 மணிக்கு கோயம்புத்தூர்ல இறங்குன நானு, புக் ஃபேர்க்குள்ள நுழையிறப்ப மணி 11. ஊடால என்ன நடந்தது அப்டின்னா, நான் சிங்காநல்லூர்ல தான் இறங்குனேன். சிங்காநல்லூர்ல இருந்து வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து பஸ் இருக்கும் அப்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் மதுரை பஸ் ஏறுனப்போ அந்த கண்டக்டர் நான் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி த்ரூ பஸ்ஸே இருக்குமா அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப சிங்காநல்லூர்ல இறங்குனதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டாங்க, த்ரூ பஸ் கிடையாது. நீங்க வந்து ஹோப் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க இறங்கி அங்க இருந்து மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் முதல்ல ரேபிடோ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ரேபிடோ போட்டப்போ வந்து எனக்கு 160 சம்திங் காட்டுச்சு எனக்கு. ஸோ நானும் அப்பாவும் தான் போயிருந்தோம். 160 அப்படின்றப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே எனக்கும் ரொம்ப ஜாஸ்தியா தெரிஞ்சுச்சு. பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க கிட்ட தான் கேட்டோம். இந்த மாதிரி போடலாம் அப்படின்றப்ப, ஐயோ இல்லங்க இவ்வளோ கேட்கறாங்க இவ்வளோலாம் வராதுங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த ஹோப் காலேஜ் வாசல்ல வந்து பஸ்ல ஏறி இறங்கிட்டோம் நாங்க. சிங்காநல்லூர் டூ ஹோப் காலேஜ். அங்க ஹோப் காலேஜ்ல இருந்து வந்து அடுத்த உடனே வந்து பஸ் கிடைச்சிருச்சு. சிஐடியா ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. அங்கன்னா வந்து இந்த கொடிஷியால இறக்கி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு 2, 3 நிமிஷம் தாங்க ஆயிருக்கும் அதிகபட்சம். ஃபர்ஸ்ட் பஸ் கூட ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பஸ் வந்து ஏறி டிக்கெட் வாங்குறோம், இறங்கிட்டோம். அவ்வளோதான் அப்படிதான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் அதிகபட்சமா ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் 2 பஸ்ஸும் சேர்த்து. கொடிச்சியால போய் நின்னோம். அவ்வளோ நேரம் நின்னோம். சரி இந்த கொடிச்சியாலருந்து உள்ள பஸ் வரும். பஸ் விட்டுருக்காங்க காலேஜ்ல இருந்து. ஸோ அதனால வந்து டெஃபினட்டா வரும். நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் கூடவே வந்து கொஞ்சம் பேர் நின்னுட்டுலாம் வேற இருந்தாங்க. பஸ் வரும்னு நெனச்சா வரவே இல்ல. அங்க தான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நாங்க நின்னுட்டு இருந்திருப்போம் மொத்தமாவே சேர்த்து. சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்னன்னா உள்ள டிராவல் பண்ணி ஃபுல்லா விசிட் பண்ணிட்டு, அடுத்த பஸ் புடிச்சு நாங்க திருப்பி வேற ஊருக்கு வரணும். அன்னைக்கு பார்த்து நச நசன்னு மழை வேற. அதனால நான் வந்து சரி இல்ல ஆட்டோல கூட போயிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்துட்டோம். பஸ் வந்தது. அந்த பஸ் வந்து அந்த டெம்போ மாதிரி இருந்தது அது. எப்படின்னா ஒரு மினி வேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு 20 பேர் உட்காரலாம். அதுல வந்து நாங்க ஏறி உட்கார்ந்துருக்கோம். 10, 15 நிமிஷமாச்சும் எடுக்கவே இல்ல. அப்புறம் தான் சொல்றாங்க, எல்லாரும் வந்து கொஞ்சம் கூட்டம் சேர்ந்தா தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து சரி நான் இறங்கிட்டேன். எங்க அப்பா மட்டும் உள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். இந்த மாரி நம்ம அட்லீஸ்ட் ஆட்டோவாச்சும் ஏதாவது கேட்கலாம். ஏன்னா என் கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. சரி 3 பேர் சேர்ந்து போயிரலாம் அப்படின்னாங்க. நாங்க இறங்குன உடனே ஒரு 6 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நல்ல காலத்துக்கு வந்தாங்க. அதனால வந்து சரின்னு பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. பஸ்ல ஏறுனா 2 நிமிஷம் தாங்க. ஆனா பயங்கர அது என்ன ஏதோ இன்டீரியர் இடத்துல போய் போட்டு வச்சிருக்காங்க. மேபி நான் வந்து இங்கலாம் வந்து மெயின்லயே பார்த்து பழகுனதுனால என்னன்னு தெரியல. இங்கலாம் வந்து ஸ்கூட்டிலயே போயிரலாம். மெயின்ல தான் இருக்கும். எந்த டைரக்ட் பஸ் எல்லாமே உண்டு. தமுக்கம்ல இருந்து எல்லா பஸ்ஸுமே வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ எங்க இருந்து வந்தாலும் அதிகபட்சம் ஒரு 20, 30 மினிட்ஸ்க்குள்ள வந்துருவாங்க. 2 வீலர்லாம் இருந்ததுன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல மேக்ஸிமம் போயிரலாம் எங்க இருந்துனாலும். பயங்கர இன்டீரியரா இருந்தது. செம மழை வேற. உள்ள போனா நச நச நசன்ட்டு இருந்தது. உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தாங்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மழை வேற பெய்யுது. கை இதெல்லாம் வேற தண்ணி ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டேன். பட் ரெஜிஸ்டர் ஆகுறதுக்கு தான் எனக்கு டைம் ஜாஸ்தி ஆச்சு. அவங்களும் வந்து சரின்னு பார்த்து அவங்களே வந்து வாங்கி ஒரு மாதிரி போட்டு, ஓகே பரவால்ல அப்படின்ட்டாங்க. என்டர் ஆயிருச்சு அது அதுக்கப்புறம். ஏன்னா அவங்களே வந்து இன்னொருத்தவங்ககிட்ட போய் கேட்டு ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்கேன் ஆன உடனே ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ அங்க அந்த இடம் தான் எனக்கு பெரிய டிலே ஆன இடமே. இல்லன்னா நாங்க வந்து 10 மணிக்கு இறங்குனதுக்கு நேரா 10:30க்கு நான் உள்ள போயிருக்கலாம். லேட்டர் தான் எனக்கு தோணுச்சு. சரி நம்ம ஆட்டோலயே கூட போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் சரி இது வந்து நம்ம ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் நம்ம போறோம். நமக்கு இதனால வந்து ஐ டோன்ட் கெட் எனி சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஆர் எனி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. நம்ம ஆசைக்கு நம்ம போறோம். அங்கேயும் போயிட்டு வந்து நம்ம ஏகப்பட்ட தண்ட செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஐ ஐ அம் வெரி கான்ஷியஸ் அந்த ஒரு விஷயத்துல. பஸ்ஸே இல்ல அப்படின்னா நம்ம ஆட்டோ எடுத்து போறதுல ஒண்ணும் இது இல்ல. பஸ் தான் அங்க இருக்குங்கிறாங்களே அங்க நெறைய பேர் போறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா எனக்கு அந்த ஏரியாவும் தெரியாது. எவ்வளோ கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கவங்க சொன்னதெல்லாம் வச்சு தான் நானும் ஒரு மாரி போட்டுட்டு இருந்தேன். உள்ள போயிட்டு
அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாரி செட் ஆகவே ஆரம்பிச்சுச்சு. உள்ள போயிட்டு வந்து ஐ விசிட்டட் ஆல் ஸ்டால்ஸ். எல்லா ஸ்டால்ஸுமே விசிட் பண்ணி, அந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து முன்னாடியே போட்டிருந்திருப்பேன். என்னுடைய டாப் 10 தமிழ் புக் ஸ்டால்ஸு, டாப் 10 இங்கிலீஷ் புக் ஸ்டால்ஸு, அஃபோர்டபிளான புத்தகங்கள் கிடைக்கிற இடம், கோயம்புத்தூர் புக் ஃபேர்ல நீங்க அவசியம் வாங்க வேண்டிய 6 தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வீடியோஸ் இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா வந்து இத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த ஹோல் வாஸ் அமேசிங். நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை புக் ஃபேர்ல வந்து இவ்வளவு இன்டர்நேஷனல் பப்ளிஷிங் ஹவுஸஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஹார்ப்பர் கோலின்ஸ், ஹேட்செட் இந்தியா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்க நான் பார்த்ததே கிடையாது. இங்க நார்மலா ரெகுலரா வர்ற இந்த இங்கிலீஷ் புக் பப்ளிஷிங் ஹவுஸஸ் தான் வருவாங்களே தவிர்த்துட்டு, அந்த மாதிரி ஆளுங்கலாம் பார்க்கவே வாவ்! நான் வந்து அதே ஒரு 5 நிமிஷம் வாய பொளந்து பார்த்துட்டு இருந்தேன். பிளஸ் நெறைய ஜிகு ஜிகு வேலைலாம் பண்ணியிருந்தாங்க. நெறைய கடையிலலாம் அந்த குட்டி குட்டி சீரியல் பல்பு எல்லாம் போட்டு ஒரு மாரி நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கே எனக்கு. அண்ட் இதுல வந்து நானே இன்ஃபாக்ட் இந்த வீடியோ நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நெனச்ச கிளிப்பு வந்து, காலையில நான் வந்து ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2மே கட்டி எடுத்துட்டு போயிரலாம்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம அங்க போயிட்டு வந்து சாப்பாட்டுக்கு அங்க இங்கயும் அலைஞ்சுட்டுலாம் இருக்க முடியாது. நான் பிளான் வாஸ் ஆக்சுவலி நான் மட்டும் தான் போறேன்னு சொன்னேன் எங்க வீட்ல. பட் எங்க வீட்ல தான் எங்க அப்பா வந்து இல்ல, இல்ல. நானும் வந்து உன்ன சாக்கா வச்சு தான் நானும் எங்கேயாச்சும் வெளில வர முடியும். நான் அப்பா வீட்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து, நானும் வெளிய போய் நாளாச்சு. உன்னையும் சாக்கா வச்சு எங்கேயாவது வந்தது உண்டு. பிகாஸ் வி டோன்ட் கோ தட் மச் அவுட் சைடு. அப்படி போற மாதிரி அந்த மாதிரி ஃபேமிலிலாம் கிடையாது. வி டோன்ட் லைக் ஒரு வீக்கெண்ட் ஆனா அவுட்டிங் அங்க இங்க அப்படி அதெல்லாம் கிடையாது. நம்ம வீக்கெண்ட் ஆனா நம்ம வீட்ல டிவி பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோதான். ஸோ அதனால எங்க அப்பா வந்து சரி நானும் வரேன். நான் எங்க அப்பாவும் பார்த்தது கிடையாது. எங்க அப்பாவுக்கும் புக்ஸ்லாம் புடிக்கும். ஸோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பாவும் வந்தாங்க. நான் இதுல மிஸ் பண்ண கிளிப்பு வந்து காலையில நான் இட்லி எடுத்துட்டு போயிருந்தேங்க. அக்கா இட்லியும் மொளகா பொடியும் போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன். நான் காலைல சாப்பிடுற அந்த கிளிப்ப எடுத்திருக்கணும்னு நெனச்சேன். பட் அது விட்டு போச்சு. கிளைமேட் நல்லா இருந்ததுனால அந்த ஜன்னல் வழியா அத மட்டும் நான் காட்டி கவர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இன்னும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் விளாகரா முன்னேறலையோன்னு எனக்கு தோணுச்சு. எப்ப சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர்லாம் கசக்கி ஜன்னல் வழியா வெளிய எரிஞ்சப்போ. நான் எங்க வீட்ல வந்து லஞ்சும் கட்டி எடுத்துட்டு போலாம். அ தயிர் சாதம் மாரி குடுத்துருங்க. பால் சாதத்துல லைட்டா 1 ட்ராப் தயிர் மிக்ஸ் பண்ணா அது மதியத்துக்குள்ள செட் ஆயிரும்ல. அப்படி குடுத்துருங்கன்னு சொன்னேன். எங்க வீட்ல வந்து ஒத்துக்கல. வேணாம். அது வந்து அவ்வளோ தூரம் டிராவல்ல வந்து செட் ஆகாது. இதாயிரும், புளிச்சிரும் வேண்டாம். அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அங்க வந்து நல்ல சாப்பாடு ஃபெசிலிட்டிலாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போறதுக்கு முன்னுக்கூட்டி செக்லாம் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஃபெசிலிட்டி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக் ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸ், ஃபுட் பேசிக் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன். ஏன்னா லைக் விமன் வெல் டிராவலிங் நமக்கு கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் அங்க இருக்கா? எப்படினாலும் அங்க இல்லன்னா நம்ம வந்து வேற இடங்கள் கேட்டு போறோம். பட் எனிவேஸ் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா உள்ள எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்ல அப்படிங்கிறதுனால நான் தெரிஞ்சு வச்சுட்டு தான் போனேன். சாப்பாடு வந்து அங்க நாங்க என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து, சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி. எங்க அப்பா வந்து தொட்டுக்க வடை மட்டும் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் சப்பாத்தி மட்டும் தான் கேட்டிருந்தேன். நான் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி சூ பண்ற மாதிரி ஐட்டம்ஸ், கடிக்கிற மாரி ஐட்டம்ஸ் நான் பெரும்பாலும் என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, நம்ம சேனல் கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த ஐ ஹேவ் திஸ் இஷ்யூ அப்படிங்கிறதுனால டிஎம்ஜேன்னு சொல்லுவாங்க. திஸ் மசில் ப்ராப்ளம் எனக்கு உண்டு. ஸோ அதனால நான் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்றப்ப, நான் வந்து சப்பாத்தி வாங்கிக்கலாம். அது மட்டும் போதும் நமக்கு. ஏன்னா நான் அத தாண்டி அங்க ஜாஸ்தியா சாப்பிட்டேன்னா, எனக்கு கொஞ்ச தூரம் நல்லா நடக்கிறப்பவே வந்து எனக்கு நல்லா டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா சுத்தி சுத்தி ஃபுல்லா எல்லா இடங்கள்லயும் போய் வீடியோ எடுத்தது. அது அதெல்லாம் இட் வாஸ் ஆல் ஃபன். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ 1 மணி ஆனோனே எங்க அப்பா தான் சொன்னாங்க, "இல்ல, இல்ல சாப்பிட்டு இது பண்ணிருவோம்." நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நம்ம மொத்தமா முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிருவோன்ட்டு. பட் ஐ காட் வெரி டயர்ட். ஸோ சாப்பாடு வந்து குவான்டிட்டி பயங்கர அதிகமா இருந்தது. எங்க அப்பாட்ட நான் வந்து ஒரே ஒரு ரைஸ் சப்பாத்தி வாங்கிப்போம். அப்புறம் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம்னு சொன்னேன். எங்க அப்பா தான் இல்ல இல்ல பாப்பா ஷேர் பண்ணிப்போம். நைட் வீட்டுக்கு போற வரைக்கும் இதாகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. பட் குவான்டிட்டி ரொம்ப தாராளமாவே இருந்தது குவான்டிட்டி. ₹250க்கு அது தாராளமா வொர்த் தான். பட் ஐ பெர்சனலி ஃபெல்ட் லைக் அந்த ஒரு ரைஸ் நாங்க கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானும் அவ்ளோ இது பண்ணி ஜாஸ்தி வெளியலாம் டிராவல் பண்றப்ப அவ்ளோ ஜாஸ்தி நான் ஹெவியாலாம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் லைட்டா தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு அந்த ஒரு இடம் மட்டும் கடைசி கொஞ்சோண்டு வந்து சாப்பிட முடியல. பட் குவான்டிட்டி தாராளமா இருந்தது. டேஸ்ட் வாஸ் ஓகே. எனக்கு வந்து நம்ம வீட்ல சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு ஹோட்டல் ஃபுட்டுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. லைக் அந்த மாதிரி ஒரு மாரி ஃப்ளேவர்ஃபுல்லா ஒரு மாரி மசாலாலாம் தூக்கலா போட்டு எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல. இட் வாஸ் லைக் நம்ம வீட்ல எப்படி சாப்பிடுறோமோ அதே மாரி தான் இருந்தது. ஹோம் ஃபுட் இட் வாஸ் ஓகே. 250க்கு வொர்த்தானா கொஞ்சம் யோசிக்கணும். பட் அட் த எண்ட் இட் வாஸ் ஓகே. நல்லாவே இருந்தது அது. அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் ஸ்டால்ஸ் எல்லாம் சைட்ல இருந்தது. அதெல்லாமே வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன். எனக்கு பெரிய டிஃபரன்ஸா தெரிஞ்சது இங்கிலீஷ் புத்தகங்கள் நெறைய இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு மனுஷபுத்திரன் சார் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம சேனல்ல வந்து இந்த கலைஞர் லைப்ரரி ரீடிங் ரேப்பப்லயே மனுஷ் சார் புக்ஸ் எல்லாம் சொல்றப்பவே நான் சொல்லுவேன். நான் மனுஷபுத்திரன் சார் வந்து ஒரு தடவையாச்சும் நேர்ல பார்த்துறணும். பார்த்தது கிடையாது. மீன் பார்த்துருக்கேன். பட் கிட்ட போய் பார்த்தது கிடையாது. ஏன்னா அப்பல்லாம் நான் சாரோட புத்தகங்கள் படிச்சது இல்ல. ஆனா ஒரு தடவையும் சார் வந்து புக் ஃபேருக்கு வந்து உட்கார்ந்திருப்பாரு. சார சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும். எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, எல்லாமே எடுத்துப்பாங்க.
பட் நான் வந்து அவர பார்க்கணும்னு நினச்சேன். பட் அவரு வந்து வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் அந்த இடத்துல கேட்டேன். அவரு வரலம்மா அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த தடவை நம்ம அவர பார்க்க முடியல. பட் நம்ம வந்து எஸ்ரா சார பார்த்தோம். எஸ்ரா சார பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நம்ம. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பக்கம். பட் நம்ம சொன்ன நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். நெறைய த்ரில்லர்ஸ் அங்க இருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாவ்! நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புக்கெல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டியா? அதெல்லாமே வந்து ஆல்ரெடி புகழ்பெற்ற புத்தகங்கள் தான். பட் நம்ம சொல்லி ஒரு விஷயம் அங்க இருக்குன்றப்ப நமக்கு ஒண்ணு தோணும் இல்லைங்களா? நான் சொல்லி அங்க இருக்குன்னா வேற மாரி அப்டின்ட்டு. அந்த மாரி தான் இருந்தது. ஏன்னா நமக்கு அந்த ஹவ் டூ கில் யுவர் ஃபேமிலி, ஹவ் டூ கில் மென் அண்ட் கெட் அவே வித் இட் அதெல்லாம் அடுத்தடுத்து வச்சிருந்தாங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததா வந்து எனக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான தோணுன விஷயம் வந்து, அங்க நெறைய இங்கிலீஷ் ஸ்டால்ஸ்ல தான் கூட்டமும் ஜாஸ்தியா இருந்தது. தமிழ் ஸ்டால்ஸ்ல வந்து கூட்டம் கம்பேரிட்டிவ்லி லோவா இருந்தது. மதுரைலலாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, தமிழ் ஸ்டால்ஸ்ல தான் கூட்டம் அப்டி பிச்சுட்டு இருக்கும். உள்ள போயிட்டு நம்ம எடுத்துட்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கிலீஷ் ஸ்டால்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். அங்க நான் ஒண்ணா போணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வேன்லலாம். அப்பவே கூட அந்த ஒருத்தர் சொன்னாரு. "இங்க வந்து இங்கிலீஷ் புக்ஸ் தான் ஜாஸ்தி படிப்பாங்க, ஜாஸ்தி வாங்குவாங்க. தமிழ் கம்பேரிட்டிவ்லி லோவா தான் இருக்கும்" அப்டின்ட்டு. எனக்கு அப்போ தெரியல. பட் அந்த ஸ்டால்ஸ்குள்ளலாம் நுழைஞ்சு உள்ள போயிட்டு அது வெளிய வந்து பார்க்குறப்ப தான், ஓ! ஆமா இங்கிலீஷ் புக்ஸ்க்கு தான் நல்ல கூட்டம் இருக்கு அப்டிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிஃபரன்ஸா நான் பார்த்தது. அண்ட் அஃபோர்டபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நெறைய நெறைய கடைகள் இருந்தது. ரூ. 100க்கான புத்தகங்கள் கிடைக்கிற கடைகள், ரூ. 200 புத்தகங்கள் கிடைக்கிற கடைகள் அதெல்லாமே இருந்தது. நான் வந்து ஆக்சுவலி எனக்காக எந்த புத்தகமும் வாங்கிக்கல. ஏன்னா இந்த மாசம் தான் நான் இந்த மதுரை கிலோ புக் ஃபேர்ல போய் நான் அந்த புக்ஸ் வாங்குனேன். ஸோ முதல்ல வந்து அத முடிப்போம். அப்படி இல்ல நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, இங்க மதுரை பழைய புக்கு கடை அப்படி ஏதாவது அப்படியே சில விஷயங்கள்லாம் இருக்கு. பிளஸ் லைப்ரரி நம்ம அப்படி ஏதாவது ஒரு அவசியமா ஒரு புத்தகம் நமக்கு வேணுமே வேணும் அப்படின்னா, நம்ம அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வாங்கி வாங்கி வச்சு அடுக்கி ஏற்கனவே நம்ம வாங்குனதே நம்ம படிக்கல. ஸோ அதனால இந்த தடவ வந்து ஐ வாசன்ட் மச் கீன் ஆன் பையிங். ஏன்னா நான் வாங்கணும்னு நினைச்சதெல்லாம் அந்த கிலோ புக் ஃபேர்லயே ஓரளவுக்கு நான் வாங்கிட்டேன். அந்த கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ் ஹாரி பாட்டர் 1 தான் வாங்கினேன். பட் இட் வாஸ் ஓகே ஃபார் மீ. ஏன்னா நான் முன்னாடி உள்ளதெல்லாம் நான் லைப்ரரியிலே படிச்சதுனால எனக்கு அது பெருசா தேவைப்படல. அண்ட் ஹவ் டு கில் யுவர் ஃபேமிலி அதெல்லாமே வந்து அந்த லைப்ரரியிலே லெண்டிங்க்கு எடுத்து படிச்சதுனால, சரி அதுவும் ஓன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அத நான் ஓன் பண்ணல. பட் மேபி ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சுனா வேணா இந்த மாதிரி ஏதாவது புக் ஃபேர் போறப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாசம் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் கான்ஷியஸாவே தான் இந்த தடவ பண்ணல. பிகாஸ் மீ நான் வந்து ஹாலா வீடியோவா போட்டுட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து அதாவது நம்ம அது வந்து பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அதுதான். நம்ம வந்து அவ்வளவுதான் இது வாங்குறேன், அது வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ கழிச்சு நான் எதையுமே படிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. தட் வுடன்ட் பி எ குட் எக்ஸாம்பிள் ஆல்சோ. நம்ம இருக்கிறத படிச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். பிகாஸ் எல்லா ஃபெசிலிட்டீஸுமே நமக்கு இருக்கு. நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து நம்ம வாங்கி கொஞ்சம் மாசம் தூங்க தான் போகுது அது அப்படின்றப்போ ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அடுத்த புக் ஃபேர் எப்படியும் வந்துரும். ஸோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளானா இருந்தது. ஏன்னா நான் வாங்கி வச்சு இவ்வளவு புக் வாங்கியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒண்ணுமே நான் எடுத்து படிக்கல. எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா நான் வந்து போன மதுரை புக் ஃபேர்லயே வந்து புக் தீஃப் புக் வாங்கினேன். அது இன்னும் நான் தொடவே இல்ல. நான் படிக்கணும்னு வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி சில புத்தகங்களே படிக்காம நமக்கு இருக்கா. அதனால நான் வந்து பெருசா எதுவும் வாங்கல. பிளஸ் அந்த பல்கி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம்னா, அங்க இருந்து தூக்கிட்டு வரதே ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னும் நான் யோசிச்சிருந்தேன். பட் எங்க அப்பா வந்து எல்லா கட்டப்பை எல்லாமே எடுத்துட்டு தான் வந்திருந்தாங்க. எல்லாம் நம்ம ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கின ஒரே ஒரு புத்தகம் வந்து தோப்பசி சாருடைய கம்ப்ளீட் கலெக்ஷன். அழகர் கோயில் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சார் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் வந்து எழுதுவாரு. ஸோ சாருடைய அந்த புத்தக கலெக்ஷன் வந்து எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டது. அவங்க தூத்துக்குடியில இருக்காங்க. ஸோ தூத்துக்குடி போறப்ப எங்க அப்பா கொண்டுட்டு போய் குடுத்துருவாங்க அந்த புக்ஸ. 2 பெரிய புக்ஸ். இவ்ளோ பல்கியான புக்ஸ். அது மட்டும் தான் வந்து நான் வாங்கியிருந்தது. அதுவும் வந்து எங்க அப்பா அந்த மாரி கலெக்ஷன் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு தேடினப்போ ஒரு ஸ்டால்ல வந்து இருந்தது. அந்த ஸ்டால் கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த 10 தமிழ் புக் ஸ்டால்ஸ்ல அந்த ஸ்டால் காட்டிருவேன். அந்த ஸ்டால் வந்தவங்களும் வந்து பயங்கர ஸ்வீட்டா இருந்தாங்க. அவங்க வந்து உடனே வாங்கி நம்ம சேனல அவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. உடனே, "ஓ! நீங்க YouTubeல புக்க பத்தி பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லி உடனே வந்து, "நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி குடுத்துருங்க. எடுத்து குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன்ல வந்து YouTubeலாம் ஓப்பன் பண்ணி குடுத்தாங்க. நான் எடுத்து காட்டுனேன். டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. விச் வாஸ் வெரி வெரி ஸ்வீட் ஃப்ரம் ஹிஸ் எண்ட். ஏன்னா லைக் நான் பண்ணுவாங்க இந்த காலத்துல. பட் லைக் உடனே வந்து, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லிட்டீங்கல்ல செக் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லாம உடனே வந்து வாங்கி பார்த்து ஒரு குரூப்லலாம் என்னைய சேர்த்திருந்தாங்க. இட் ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் வெரி ஸ்வீட் அண்ட் வெரி வார்ம் ஜெஸ்சர் அவங்க சைட்ல இருந்து. விச் ஐ ஃபெல்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார். பிகாஸ் ஐ அம் அ நோபடி. நம்ம அவ்ளோ பெரிய ஆளுங்கலாம் கிடையாது. நம்ம வி ஆர் ஜஸ்ட் அ ட்ராப் இன் திஸ் பிக் ஓஷன் அதுதான் உண்மை. பட் இருந்தாலும் நம்மளே ஒருத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி சொல்றாங்களே. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க பார்க்கணும். நீங்க அந்த இதோட கடைசி அடுத்த கிளிப்ல நான் சேர்த்துப்பேன் பாருங்க. காலையில போனேன்னா, ஈவினிங் எப்படி வந்தேன்? பெட்டிக்குள்ள போனேன்னா, இங்கே வந்துட்டேங்கிற மாரி காலையில வந்து பொம்பள வேஷம்லாம் போட்டுட்டு போன மாரி இருந்தது. எனக்கு வரப்ப ஆக்சுவலா நான் காலையிலே வந்து பஸ்லயே தலைய தூக்கி கொண்ட போட்டேன். கம்மலெல்லாம் கழட்டிட்டு, நல்லா மூஞ்சியெல்லாம் டயர்ட் ஆகி, ஆனா நான் பஸ்ல வர்றப்ப வந்து நான் பெருசா தூங்கவும் இல்ல நானு.
பட் இட் வாஸ் ஓகே. வர்றப்ப அந்த மாதிரி ஜேர்னிலாம் கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஆரப்பாளையத்துலேருந்து 2 வீலர் எடுத்துட்டு வந்துருவோம் நாங்க. பட் பஸ்ல வரப்ப நான் பெருசா தூங்கலாம் இல்ல. பஸ்ல வரப்ப தான் என்ன கிளிப்ப எங்க போடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எடுக்கிறது வந்து தட்ஸ் ஜஸ்ட் 30% ஆஃப் த ஜாப். அதை எடிட் பண்ணி அதை வந்து எங்க எதை வைக்கிறதுன்னு யோசிச்சு போடுறது தான் தட் இஸ் இட் ஹியூஜ் ஜாப். அதனால வந்து அதையே பார்த்துட்டு இருந்தேன். வர்றப்ப நான் பெருசா தூங்கல. நைட் தூங்குனது தான் தெரியும். இட் வாஸ் வெரி டயர்டா இருந்தது. பட் இட் ஃபெல்ட் வெரி இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறதுன்னா திஸ் இஸ் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம். நான் கிலோ புக் ஃபேருக்கு போயிருக்கேன், மதுரை புக் ஃபேர் அதெல்லாமே வந்து நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு போற தூரம். மதுரைக்குள்ள நடக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம போவோம். பட் இதுக்காக வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுதான் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி அந்த ஒரு வகையில எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆனா நான் வந்து யாரையாச்சும் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி யாராச்சும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைபர் யாரையுமே பார்த்தது இல்ல. ஒரு 10 பேர தெரியும். எப்படின்னா எங்க அப்பா, எங்க அம்மா அவங்கலாம் என் சப்ஸ்கிரைபர்ஸ். மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மை கொலீக்ஸ் ஒரு 2 பேர். அப்புறம் மதுரையில ஒரு ரீடிங் கிளப் இருக்கு. அங்க இருந்து ஒரு 2, 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு 10 பேர தான் நான் வந்து இதுவரைக்கும் நேராவே பார்த்திருப்பேன். நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல. மற்ற யாரையும் பெருசா பார்த்ததில்ல. மதுரை கலைஞர் லைப்ரரிலயே பார்த்ததில்ல, மதுரையிலயும் பார்த்ததில்ல. அண்ட் கோயம்புத்தூர் எங்க நம்ம போனாலும் நம்ம பார்த்ததில்ல. மேபி அடுத்து நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி வெளியே வரப்போ மேபி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் இது ஏன் நான் முன்னாடியே ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எதுவும் போடல அப்படின்னா, போயிட்டு வந்து போட்டுப்போம். லைக் போறதுக்கு முன்னுக்கூட்டியே வந்து எதுக்கு இது பண்ணிட்டு அப்புறம் ஏதாச்சும் போக முடியாம ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடி ஏன்னா நான் லாஸ்ட் மொமெண்ட்ல தான் ஒரு நாள் பிளான் பண்ணி டக்குன்னு சாட்டர்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது. போகணும்னு யோசிச்சிருந்தேன். பட் சரி அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்ட்டு நமக்கு அந்த மாதிரி டபுள் மைண்டட் திங்கிங்லாம் வரும்ல. பட் இந்த தடவை ஐ வாஸ் பிரிட்டி ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு தடவையாச்சும் போவோம். ஐ வாண்டட் டு கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்ஸ் அவுட் தேர். அதனால தான் நான் போனது. ஸோ திஸ் இஸ் மை என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்க கோயம்புத்தூர் புக் ஃபேர் விசிட் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. உங்க ஃபேவரட்டான ஸ்டால்ஸ் என்ன, புக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் அவர் சேனல், நம்மளுடைய கோயம்புத்தூர் புக் ஃபேர் சீரிஸ் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.